சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு மதம் என்றால் என்ன? 17 ஜூன் 1900. தண்டவாளத்தின் மீது ஒரு பெரிய ரயில் விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தண்டவாளங்களுள் ஒன்றில் ஊர்ந்து கொண்டிருந்த சிறு புழு ரயில் வருகின்ற வழியை விட்டு விலகி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. ஒரு நொடியில் நசுங்கக்கூடிய சாதாரணமான இந்த சிறிய புழு உயிருள்ள ஒன்று. அத்தனை பெரிய ரயில் ஓர் எந்திரம், வெறும் எந்திரம் மட்டுமே. ஒன்றுக்கு உயிர் இருக்கிறது என்றும் இன்னொன்று உயிரற்ற ஜடப்பொருள் என்றும், அதன் சக்தி, ஆற்றல், வேகம் எல்லாம் உயிரற்ற ஒரு எந்திரத்தை சேர்ந்தது, அது வெறும் எந்திரம் மட்டுமே என்றும் கூறுகிறீர்கள். அந்த எந்திரம் சிறிது பட்டாலே உயிரை இழந்திருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்தில் ஊர்ந்த சிறிய புழுவை அந்த பெரிய ரயிலுடன் ஒப்பிடும்போது புழு மகோன்னதமானது. ஏனெனில் இது எல்லையற்றதன் ஒரு சிறு பகுதி. அதனால் அது ஆற்றல் மிக்க எந்திரத்தை விட உயர்ந்தது. ஏன் அப்படி? உயிருள்ளது உயிரற்றது என்று எப்படி வேறுபடுத்தி அறிகிறோம்? உருவாக்கியவன் அது எப்படி இயங்க வேண்டும் என்று செய்தானோ அப்படியே எந்திரம் செயல்படுகிறது. அதன் இயக்கம் உயிருள்ள இயக்கம் அல்ல. அப்படியானால் உயிர் உள்ளதற்கும் உயிரற்றதற்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? உயிர் உள்ளதில் சுதந்திரம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. உயிரற்றதில் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே சுதந்திரம் இருக்க முடியாது. ஏனெனில் அங்கு அறிவு இல்லை. நம்மை எந்திரங்களிலிருந்து பிரித்து காட்டுகின்ற இந்த சுதந்திரத்திற்காகத்தான் நாம் எல்லோரும் முயன்று கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிக சுதந்திரத்துடன் விளங்குவதுதான் நமது அனைத்து முயற்சிகளின் இலக்கு. ஏனெனில் பூரண சுதந்திரத்தில்தான் நிறைநிலை இருக்க முடியும். நாம் அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் எல்லா வழிபாடுகளுக்கும் அடிப்படையாக இருப்பது சுதந்திரத்தை அடைவதற்கான முயற்சிதான். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு வழிபாடுகளை ஆராய்ந்தால் பண்படாத மனிதர்கள், பேய்கள், பூதங்கள், முன்னோர்களின் ஆவிகள் இவற்றை வழிபடுவது தெரிய வரும். இன்னும் பாம்பு வழிபாடு, தேவதை வழிபாடு, இறந்தவர்களின் வழிபாடு போன்றவற்றையும் அங்கே காணலாம். அவர்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ஏனெனில் தங்களுக்கு தெரியாத ஒரு வழியில் இவை தங்களை விட உயர்ந்தவை, அதிக சக்தி வாய்ந்தவை, தங்கள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவை என்று அவர்கள் உணர்கிறார்கள். ஆகவே அவை தங்களை துன்புறுத்தாத வண்ணம் அவற்றை திருப்தி செய்ய முயல்கிறார்கள். அதாவது இன்னும் அதிக சுதந்திரம் அடைய விரும்புகிறார்கள். இந்த உயர்ந்த தேவதைகளின் தயவை சம்பாதித்து தாங்கள் உழைத்து பெற வேண்டியதை அவர்களின் அன்பளிப்பாக பெற விரும்புகிறார்கள். உலகம் ஓர் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பதையே இது காட்டுகிறது. இந்த எதிர்பார்த்தல் நம்மை ஒருபோதும் விடுவதில்லை. வேண்டாமென்று நாம் என்னதான் முயன்றாலும் ஆச்சரியமானதையும் அசாதாரணமானதையும் பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். மனம் என்பது என்ன? வாழ்க்கையின் பொருளையும் மர்மத்தையும் இடைவிடாது ஆராய்ந்து கொண்டிருப்பதுதானே. பண்படாதவர்கள்தான் இவற்றின் பின்னால் ஓடுகிறார்கள் என்று நாம் சொல்லலாம். ஆனால் கேள்வி என்னவோ அப்படியே தான் இருக்கிறது. அதை ஏன் ஆராய வேண்டும்? யூதர்கள் ஓர் அற்புதத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். இந்த ஆயிரக்கணக்கான வருடங்களாக உலகம் முழுவதும் அதையே கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் உலகம் முழுவதும் திருப்தியின்மை உள்ளது. ஒரு லட்சியத்தை எடுக்கிறோம், அதை நோக்கி பாதி வழி போவதற்குள் இன்னொரு லட்சியத்தை வகுக்கிறோம். இனி மிகவும் பாடுபட்டு ஒரு லட்சியத்தை தேடி ஓடுகிறோம். பிறகு அது தேவையில்லை என்று அறைகிறோம். திரும்ப திரும்ப இந்த அதிருப்தி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிருப்தியே இருக்குமானால் மனதில் வேறு என்ன இருக்க முடியும்? எங்கும் பரவியுள்ள இந்த திருப்தியின்மைக்கு என்ன பொருள்? இதற்கு காரணம் சுதந்திரமே ஒவ்வொரு மனிதனின் லட்சியமாக இருப்பதுதான். அதை அவன் எப்போதும் தேடிக்கொண்டிருக்கிறான். அதை அடைவதற்கான போராட்டமே அவனுடைய வாழ்க்கை. பிறந்தவுடனேயே குழந்தை இயற்கையின் நியதியை எதிர்க்கிறது. தன் தலைக்கு எதிராக அது தெரிவிக்கும் ஆட்சேப குரல்தான் அதன் முதல் அழுகை. இந்த சுதந்திர ஆசைதான் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கின்ற ஒரு பரம்பொருளை பற்றிய கருத்தை தருகிறது. கடவுளை பற்றிய கருத்து என்பது மனித அமைப்பின் ஓர் அடிப்படை மூலம்.
வேதாந்தத்தின் சச்சித் ஆனந்தம்தான் கடவுளை பற்றி நம் மனம் எண்ணி பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த கருத்து. அறிவின் சாரமாகவும் இயல்பாகவே ஆனந்த வடிவமாகவும் அவர் இருக்கிறார். சட்டப்படி நடப்பதற்காகவும் மனித இயற்கையை அடக்குவதற்காகவும் நாம் அந்த அகக்கூறலை வெகு காலமாக அழுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் மனித இயல்புணர்ச்சி அந்த இயற்கை நியதிகளை எதிர்க்கிறது. இதன் உட்பொருளை நாம் அறியாமல் இருக்கலாம். ஆனால் மனிதத்தன்மைக்கும் ஆன்மீக உணர்வுக்கும் உள்ள போராட்டம், தாழ்ந்த மனத்திற்கும் உயர்ந்த மனத்திற்கும் உள்ள போராட்டம் நமக்கு தெரியாமல் நடக்கவே செய்கிறது. இந்த போராட்டம்தான் நமது தனி வாழ்வை, நாம் நமது தனித்துவம் என்று கூறுகிறோமே, அதை காப்பாற்ற முயல்கிறது. நாம் பிறவி புரட்சியாளர்கள் என்ற இந்த அற்புத உண்மையை நரகங்களும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. வாழ்வின் முதல் உண்மையையே, அதாவது பெருகி விரைந்து வருகின்ற வாழ்க்கை ஊட்டத்தையே நாம் பிறந்ததும் எதிர்க்கிறோம். எங்களுக்கு எந்த நியதியும் கிடையாது என்று கூச்சலிடுகிறோம். நியதிகளுக்கு கீழ்ப்படிவது வரை நாம் எந்திரங்கள் போன்றவர்களே. அதுவரை பிரபஞ்சம் தன் கதியில்தான் சென்று கொண்டிருக்கும். நாம் அதை தடுக்க இயலாது. நீதிகளே மனித இயல்பாகி விடுகின்றன. இந்த தலையை தகர்த்து சுதந்திரம் பெறுவதற்காக எப்போது போராடத் தொடங்குகிறோமோ அதுதான் நமது உயர் வாழ்க்கைக்கான முதல் அறிகுறி. சுதந்திரம், ஓ சுதந்திரம், சுதந்திரம், ஓ சுதந்திரம் என்பதுதான் ஆன்மாவின் கீதம். ஆனால் அந்தோ இயற்கையில் கட்டுப்பட்டு கிடப்பதுதான் அதன் தலைவிதி போலும். அற்புத சக்திகளை பெறுவதற்காக பாம்புகள், பேய்கள், பூதங்கள் என்று இத்தனை வழிபாடுகளும் இத்தனை கொள்கைகளும் முறைகளும் ஏன் இருக்க வேண்டும்? இதில் உயிர் இருக்கிறது, சத் இருப்பு இருக்கிறது என்று சொல்கிறோமே ஏன்? இந்த தேடலிலும் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான முயற்சியிலும் சத் என்பதை விளக்க முயன்று கொண்டிருப்பதிலும் பொருள் இருக்கத்தான் வேண்டும். இது பொருளற்றதாக வீணானதாக இருக்க முடியாது. சுதந்திரமாக இருப்பது என்பது மனிதனின் முடிவற்ற முயற்சி. இப்போது நாம் அறிவியல் என்று கூறுகிறோமே, அது பல ஆயிரம் வருடங்களாக சுதந்திரம் அடையத்தான் போராடி கொண்டிருக்கிறது. மக்கள் சுதந்திரம் கேட்கிறார்கள். ஆனால் இயற்கையில் என்னவோ சுதந்திரம் இல்லை. எங்கும் நியதிகள்தான். இருந்தும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சூரியனிலிருந்து அணு வரை இயற்கை முழுவதும் நியதியில் கட்டுப்பட்டவை. மனிதனுக்கும் சுதந்திரம் என்பதே கிடையாது. ஆனால் நாம் அதை நம்ப முடிவதில்லை. ஆரம்பத்திலிருந்தே நாம் நீதிகளை ஆராய்ந்து வந்துள்ளோம். இருந்தும் மனிதன் நீதிகளுக்கு கட்டுப்பட்டவன் என்பதை நம்புவதில்லை, நம்பவும் மாட்டோம். சுதந்திரம், ஓ சுதந்திரம் என்று ஆன்மா ஓலமிட்டு கொண்டே இருக்கிறது. கடவுளை பரிபூர்ண சுதந்திரர் என்று கொண்டபின் தான் தலையில் என்றும் கட்டுண்டு கிடக்க மனிதனால் முடியாது. அவன் மேலே செல்ல வேண்டும். போராட்டம் தனக்காக இல்லை என்றால் அது மிகவும் கடினமானது என்று அவன் கருதுவான். நான் பிறப்பிலேயே அடிமை, நான் கட்டுண்டிருக்கிறேன். ஆனால் இயற்கையால் கட்டுப்படாத ஒருவர் இருக்கிறார். அவர் சுதந்திரர், இயற்கையின் தலைவர் என்று தனக்குள் சொல்லிக் கொள்கிறான். ஆகவே கடவுளை பற்றிய கருத்தும் தலையை பற்றிய கருத்தை போலவே மனத்தின் ஒரு முக்கியமான அடிப்படையான பகுதியாக இருக்கிறது. இரண்டுமே சுதந்திர கருத்தின் விளைவுகள். சுதந்திர கருத்து இல்லாவிட்டால் செடியில் உயிர் இருக்க முடியாது. செடியிலும் சரி, புழுவிலும் சரி, உயிர் தனித்துவ நிலைக்கு உயர வேண்டியுள்ளது. அவை அறியாமலே இந்த சுதந்திரத்திற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பன்மை, நியதி, உருவம் இவற்றை காப்பாற்றவே செடி வளர்கிறது, இயற்கையை காப்பாற்ற அல்ல. முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியும் இயற்கைக்கு அடங்கியிருக்கிறது என்ற கருத்து சுதந்திர கருத்திற்கு மாறாக இருக்கிறது. உலகாயுத கருத்து ஓங்கி இருக்கிறது, சுதந்திர கருத்தும் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. இவற்றுக்கிடையே போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது. இனச்சண்டைகளை பற்றியும் மத சண்டைகளை பற்றியும் கேள்விப்படுகிறோம். ஆனால் இனங்களும் மதங்களும் இருப்பது நியாயமானது, சரியானது. அவை இருக்க வேண்டியவையே. சங்கிலி நீண்டு கொண்டே போகிறது. இயற்கையாக போராட்டமும் வளர்ந்து கொண்டேதான் போகும். ஆனால் எல்லோரும் ஒரே லட்சியத்தை அடையத்தான் முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தால் போராட்டங்களுக்கு இடமே இல்லை.
சுதந்திரமே வடிவானவரை, இயற்கையின் தலைவரைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். அவரை மறுக்க முடியாது. ஏனெனில் சுதந்திர கருத்தின்றி நாம் உயிர் வாழவோ இயங்கவோ முடியாது. நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்னும் நம்பிக்கை இல்லாவிட்டால் இங்கே வந்திருப்பீர்களா? நாம் ஏன் சுதந்திரமாக இருக்க இப்படி எப்பொழுதும் முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு உயிரியல் வல்லுநர்கள் ஒருவேளை ஏதாவது விளக்கம் கூறலாம், கூறவும் செய்வார்கள். அது எப்படி இருந்தாலும் சுதந்திர கருத்து இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். அதை மீற முடியாதது போல் தோன்றுவதை எப்படி மறுக்க முடியாதோ அதேபோல் இதையும் மறுக்க முடியாது. தலை, விடுதலை, ஒளி, நிழல், நன்மை, தீமை, இந்த இரட்டைகள் இருந்தேயாக வேண்டும். தலை இருப்பதே சுதந்திரம் அங்கே மறைந்திருப்பதை காட்டுகிறது. ஒன்று உண்மையானால் இன்னொன்றும் சம அளவில் உண்மையே. சுதந்திர கருத்து இருக்கத்தான் வேண்டும். பண்படாத மனிதனிடம் தான் கட்டுண்டிருக்கிறோம் என்ற கருத்து உள்ளது. ஆனால் இதனை அவன் சுதந்திரத்திற்காக போராடுவது என்று இப்போது புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மையானாலும் சுதந்திர கருத்து அவனிடம் இருக்கத்தான் செய்கிறது. பாவமும் அசுத்தமும் தன்னை கட்டுப்படுத்துகின்றன என்றெல்லாம் அவன் பெரிதாக நினைப்பதில்லை. ஏனெனில் அவனது இயல்பு மிருகங்களை விட சற்றுதான் உயர்ந்தது. அவன் எதிர்த்து போராடுவது பௌதிக நிலையிலுள்ள தலையையே. பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்கு தடை வந்தால் அவன் போராடுகிறான். இந்த தாழ்ந்த நிலை தலை உணர்வே உயர்ந்து விரிந்து மனதளவிலான தலை உணர்வாக, ஒழுக்க நிலையிலுள்ள தலை உணர்வாக பரிணமிக்கிறது. ஆன்மீக சுதந்திர தாகமாக மாறுகிறது. இங்கே அறியாமை திரை வழியாக தெய்வீகம் மங்கலாக ஒளி வீச காண்கிறோம். முதலில் திரை மிக கனமாக இருப்பதால் ஒளி பெரும்பாலும் தெரியாமலே இருக்கலாம். எனினும் அது அங்கே இருக்கிறது. சுதந்திரம் நிறைநிலை என்ற பெரும் சுடர் என்றும் தூயதாக மங்காததாக திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையே பிரபஞ்சத்தை ஆள்பவர் சுதந்திரர் என்று மனிதன் உரு கொடுக்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் ஒன்று, வேறுபாடு எல்லாம் அளவில்தான், கருத்தில்தான் என்பது அவனுக்கு இன்னும் தெரியாது. இயற்கை முழுவதுமே இறைவனின் வழிபாடுதான். உயிர் இருக்கின்ற இடமெல்லாம் சுதந்திர தேடலும் காணப்படுகிறது. இந்த சுதந்திரம்தான் கடவுள். இயற்கை முழுவதன் மீதும் ஆணை செலுத்தும் ஆற்றலை இந்த சுதந்திரம் நமக்கு அளிக்கிறது. ஆனால் இது அறிவின்றி சாத்தியமில்லை. அறிவு முதிர முதிர நமக்கு இயற்கை மீது உள்ள ஆதிக்கம் மேன்மேலும் வளர்கிறது. இந்த வெற்றியே நம்மை வலிமை உடையவர்கள் ஆக்குகிறது. முழு சுதந்திரரான, இயற்கையை வென்றவரான ஒருவர் இருப்பாரானால் அவர் இயற்கை பற்றிய முழு அறிவு பெற்றவராக, எங்கும் நிறைந்தவராக, எல்லாம் அறிந்தவராக இருக்க வேண்டும். இவற்றுடன் சுதந்திரம் கைகோர்த்து செல்ல வேண்டும். இவற்றை பெற்ற ஒருவரே இயற்கைக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியும். முழு சுதந்திரத்திலிருந்து பிறக்கின்ற அருட்செல்வம்தான், அழியாத பேரமைதிதான் மதத்தை பற்றிய மிக உயர்ந்த கருத்தாகும். இதுதான் வேதாந்தத்தின் கடவுள் கருத்துக்கள் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. அவர் முற்றிலும் சுதந்திரர், எதனாலும் கட்டுப்படாதவர், எந்த மாற்றமும் இல்லாதவர், இயற்கையுடன் எந்த தொடர்பும் இல்லாதவர். எதுவும் அவரிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இத்தகைய சுதந்திரம்தான் உங்களிடமும் என்னிடமும் இருக்கிறது. இதுவே உண்மையான சுதந்திரம். மகோன்னதமான தமது மாறாத ஆன்மாவிலேயே கடவுள் எப்போதும் நிலை பெற்றிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடன் ஒன்றுபட முயல்கிறோம். ஆனால் இயற்கையுடனும் தினசரி வாழ்வின் தேவைகளுடனும் பணத்துடனும் புகழுடனும் மனித அன்புகளுடனும் இயற்கையின் இத்தகைய மாறுதல்களுடனும் ஒன்றுபடுகிறோம். அதனால் கட்டுப்படுகிறோம். இயற்கை ஒளிர்கிறதே, அந்த ஒளி யாரை சார்ந்தது? சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ அல்ல, அது கடவுளை சார்ந்தது. சூரியனின் ஒளியோ அல்லது நமது உணர்வின் ஒளியோ, எங்கே ஒளி இருந்தாலும் அது கடவுளை. அவர் ஒளிரும்போது எல்லாம் அவரால் ஒளிர்கின்றன. இந்த கடவுள் சுயம் நிரூபணமானவர், உருவமற்றவர், எல்லாம் அறிந்தவர், இயற்கையை அறிந்தவர், அதற்கு தலைவர், அனைவருக்கும் இறைவன். எல்லா வழிபாடுகளுக்கும் பின்னணியில் அவரே இருக்கிறார். நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் அவருடைய சங்கல்பத்திற்கு ஏற்பவே அந்த வழிபாடுகள் நடக்கின்றன.
நான் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறேன். எவற்றைக் கண்டு எல்லோரும் திகைத்து நிற்கிறார்களோ, நாம் எவற்றை தீமை என்று கருதுகிறோமோ அவையும் அவரது வழிபாடே. அதுவும் சுதந்திரத்தின் ஒரு பகுதியே. அது மட்டுமல்ல, அடுத்து நான் சொல்வதை கேட்டால் நீங்கள் பயந்து விடுவீர்கள். நாம் தீமை செய்வது கூட, அதன் தூண்டுதல் கூட சுதந்திரம்தான். அந்த உணர்ச்சி தவறான பாதையில் வழிகாட்டப்பட்டிருக்கலாம், தவறாக செலுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த சுதந்திரம் அங்கே இருக்கவே செய்தது. இந்த சுதந்திரம் பின்னணியில் இல்லாமல் போனால் எந்த வாழ்க்கையோ எந்த தூண்டுதலோ இருக்க முடியாது. பிரபஞ்சத்தின் உயிர் துடிப்பில் சுதந்திரமே மூச்சாக இருக்கிறது. பிரபஞ்சத்தின் இதயத்தில் ஒருமை என்பது இல்லாவிட்டால் வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள இயலாது. உபநிடதங்களின் கடவுள் கருத்து இது. சில வேளைகளில் அவை இன்னும் ஒரு படி மேலே சென்று சாரத்தில் நாமும் கடவுளும் ஒன்றே என்று முதலில் நம்மை திடுக்கிட வைக்கின்ற கருத்தை கூறுகிறது. வண்ணத்து பூச்சியின் இறகில் உள்ள வண்ணங்களாகவும் ரோஜா மொட்டின் மலர்ச்சியாகவும் உள்ள அவரே வண்ணத்து பூச்சியிலும் ரோஜா செடியிலும் உள்ள சக்தியாகவும் இருக்கிறார். நமக்கு உயிரளிப்பவரே நம்முள் இருக்கும் சக்தியாகவும் விளங்குகிறார். அந்த பேரொளியில் இருந்தே உயிர் உண்டாகிறது. அச்சுறுத்தும் மரணமும் அவரது சக்தியே. யாருடைய நிழல் மரணமாக உள்ளதோ அவரது நிழலே மரணமில்லா பெருநிலையாகவும் உள்ளது. இன்னும் சற்று உயர்ந்த கருத்திற்கு செல்வோம். வேட்டையில் துரத்தப்படுகின்ற முயல்களைப் போல் நாமும் பயங்கரமானவற்றைக் கண்டு எப்படி ஓட்டம் பிடிக்கிறோம்? அந்த முயல்களைப் போலவே தலைகளை மறைத்து கொண்டு நாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நினைக்கிறோம். பயங்கரமான அனைத்திலிருந்தும் உலகம் ஓடுவதை பாருங்கள். ஒருமுறை நான் காசியில் இருந்தபோது ஒரு பக்கம் பெரிய குளமும் மறுபக்கம் உயர்ந்த சுவருமாக இருந்த ஒரு பாதை வழியாக போக வேண்டியிருந்தது. அங்கே குரங்குகள் ஏராளம். காசியில் உள்ள குரங்குகள் பெரியவை, சில வேளைகளில் பொல்லாதவை. தங்கள் பாதை வழியாக என்னை போகவிடக்கூடாது என்று நினைத்து கொண்டன போலும். கிரீச்சென்று கூச்சலிட்டபடியே என் காலின் மீது பாய்ந்தன. கூட்டமாக அவை என்னை நெருங்குவதைக் கண்ட நான் ஓடத் தொடங்கினேன். நான் ஓட ஓட விடாமல் துரத்தி தொடர்ந்து கடிக்க ஆரம்பித்தன. தப்ப முடியாதோ என்று தோன்றியது. அப்போது அங்கு வந்த ஒருவர் என்னை கூப்பிட்டு மிருகங்களை எதிர்த்து நில்லுங்கள் என்று கூறினார். நான் திரும்பி துணிவுடன் அவற்றை எதிர்த்து நின்றேன். அவ்வளவுதான், அந்த குரங்குகள் திரும்பி ஓடின. நம் வாழ்வுக்கே இது ஒரு படிப்பினை. பயங்கரத்தை எதிர்கொள்ளுங்கள், தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். நாம் பயந்து ஓடவில்லை என்றால் அந்த குரங்கு கூட்டம் போலவே துன்பங்களும் ஓடிவிடும். சுதந்திரம் என்பது எப்போதாவது நமக்கு கிடைக்கும் என்றால் அது இயற்கையை வெல்வதன் மூலமே தவிர விலகி ஓடுவதால் அல்ல. கோழைகள் ஒருபோதும் வெற்றி கண்டதில்லை. பயம், துன்பம், அறியாமை இவை அகல வேண்டும் என்று நாம் விரும்பினால் அவற்றை எதிர்த்து போராடியே தர வேண்டும். மரணம் என்பது எது? எவை பயங்கரமானவை? அவற்றில் கடவுளின் திருமுகத்தை நீங்கள் காணவில்லையா? தீமையிலிருந்தும் பயங்கரத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விலகி ஓடுங்கள். அவை உங்களை துரத்தும். எதிர்த்து நில்லுங்கள், அவை பறந்துவிடும். வசதியையும் சுகத்தையும் இந்த உலகம் வரவேற்று வழிபடுகிறது. துன்பத்தை ஒருவரும் வரவேற்க துணிவதில்லை. சுதந்திரம் என்பது இந்த இரண்டையும் கடந்து செல்வதே. இந்த வாசலின் வழியாக செல்லாமல் சுதந்திரம் பெற முடியாது. இவற்றை எல்லோரும் எதிர்கொண்டேயாக வேண்டும். நாம் கடவுளை வழிபட முயல்கிறோம். ஆனால் நமக்கும் கடவுளுக்கும் இடையே உடம்பு தடையாக வருகிறது, இயற்கை தடையாக வருகிறது, நம்முடைய பார்வையை மறைத்து விடுகிறது. இடியிலும் அவமானத்திலும் துயரிலும் பாவத்திலும் அவரை எப்படி உணர்வது? அன்புடன் வழிபடுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அறமே வடிவான கடவுளையே உலகம் எப்போதும் போதித்து வந்துள்ளது. நானோ அறமும் பாவமும் ஒன்று சேர்ந்த கடவுளை போதிக்கிறேன். துணிவிருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்திக்கு ஒரே வழி அதுதான். ஒருமை கருத்திலிருந்து பிறப்பதான அறுதி உண்மை அப்போது மட்டுமே நமக்கு புலனாகும். ஒன்றை விட மற்றொன்று உயர்வு என்ற எண்ணமும் அப்போது மறைந்துவிடும். சுதந்திரத்தின் நியதியை நெருங்க நெருங்க நாம் கடவுளின் நிழலில் வருகிறோம்.
நமது துன்பங்களும் அகலும். அப்போது நாம் நரக வாசலையும் சொர்க்க வாசலையும் வேறு பிரித்து பார்க்க மாட்டோம். மனிதர்களை பிரித்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரிலும் நானே உயர்ந்தவன் என்று சொல்லவும் மாட்டோம். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வேறு எதுவாகவும் அல்லாமல் கடவுளாக மட்டுமே காணாத வரையில் இந்த தீமைகள் நம்மை வாட்டவே செய்யும். நாம் வேறுபடுத்தி கொண்டேதான் இருப்போம். ஏனெனில் ஆண்டவனிடமும் ஆன்மாவிலும் மட்டுமே நாம் எல்லோரும் ஒன்று. எங்கும் கடவுளை காணாத வரையில் இந்த ஒருமை நமக்கு புலனாகாது. வனப்பு வாய்ந்த இறகுகளுடைய 2 பறவைகள் ஒரே மரத்தில் அமர்ந்திருக்கின்றன. அவை இணை பிரியாதவை. ஒன்று மேல் கிளையிலும் மற்றொன்று கீழ்கிளையிலும் உட்கார்ந்துள்ளன. கீழ்கிளை பறவை அந்த மரத்தின் இனிப்பும் கசப்புமான பழங்களை தின்று கொண்டிருக்கிறது. கசப்பான பழத்தை தின்னும்போது வருந்துகிறது. சிறிது நேரம் கழித்து மற்றொரு பழத்தை தின்றால் அதுவும் கசப்பாக இருக்கவே அண்ணாந்து மேலே பார்க்கிறது. மேல்கிளை பறவை இனிப்பு பழத்தையும் தின்னவில்லை, கசப்பு பழத்தையும் உண்ணவில்லை. அமைதியாக கம்பீரமாக தன் மகிமையில் தானே மூழ்கி அமர்ந்திருக்கிறது. அனைத்தையும் மறந்து போய் கீழ்ப்பறவை மீண்டும் கசப்பும் இனிப்புமான பழங்களை தின்னத் தொடங்குகிறது. இறுதியில் ஒரு பழம் மிகவும் கசப்பாக இருக்கவே அது தின்பதை விட்டு மேற்கிளையில் இருக்கின்ற ஒளிமிக்க பறவையை மீண்டும் அண்ணாந்து பார்க்கிறது. மெல்ல மெல்ல அந்த பறவையை நெருங்கி செல்கிறது. மேல் பறவையின் ஒளிக்கதிர்கள் அதன் மீது விழுந்து பரவி அதை அப்படியே முழுக்காட்டுகிறது. தான் மேல்கிளை பறவையாக மாறிவிட்டதை அது காண்கிறது. அமைதி வடிவமாக, கம்பீரமாக, சுதந்திரமாக ஆகிவிட்டது அது. மரத்தில் ஒரே ஒரு பறவைதான் இருந்தது என்பதை அது காண்கிறது. கீழ்கிளை பறவை மேல் பறவையின் நிழலே தவிர வேறல்ல. நாமும் உண்மையில் கடவுளுடன் ஒன்றுபட்டவர்கள். ஒரே சூரியன் பல்லாயிரக்கணக்கான பனித்துளிகளில் பிரதிபலிக்கும் போது பல்லாயிரக்கணக்கான சிறு சூரியன்களாக தோன்றுவது போல் நாமும் பிரதிபலிப்பின் காரணமாகவே பலராக தெரிகிறோம். நமது உண்மை இயல்பான தெய்வீகத்துடன் நாம் ஒன்றுபட வேண்டுமானால் பிரதிபலிப்புகள் மறைய வேண்டும். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நாம் பெற்றாலும் நமக்கு திருப்தி கிடைக்காது. அதனால்தான் கஞ்சன் செல்வத்தை மேலும் மேலும் சேர்த்து கொண்டே போகிறான். அதனால்தான் திருடன் திருடுகிறான், தீயவன் பாவம் செய்கிறான். நீங்கள் தத்துவம் படிக்கிறீர்கள். எல்லோருக்கும் குறிக்கோள் ஒன்றே. இந்த சுதந்திரத்தை அடைவதைத் தவிர வாழ்க்கையில் வேறு நோக்கமே இல்லை. அறிந்தோ அறியாமலோ நாம் எல்லோரும் நிறைநிலையை அடைய பாடுபடுகிறோம். எல்லா உயிர்களும் அதை அடைந்தேயாக வேண்டும். பாவச் செயலிலும் துயரிலும் உழன்று தடுமாறுபவனும் நரக பாதையை நாடுபவனும் அதை அடையவே செய்கிறான். ஆனால் அதற்கு நீண்ட காலமாகும். அவனை நாம் காக்க முடியாது. தலையில் பலமான சில அடிகள் விழுந்தால் அவனது மனம் ஆண்டவனிடம் திரும்பும். அப்போது அறப்பாதை, தூய்மை பாதை, சுயநலமின்மை பாதை, ஆன்மீக பாதை இறுதியில் நமக்கு தெரிகிறது. எல்லோரும் அறியாமல் செய்வதை நாம் அறிந்து செய்வோம். நீங்கள் அறியாமலே வழிபடும் கடவுளைத்தான் நான் உங்களிடம் கூறுகிறேன் என்றார் புனிதரான பால். இது உலகம் முழுவதிலும் அறிய வேண்டிய படிப்பினை. வாழ்க்கையின் இந்த ஒரே குறிக்கோளை அடைவதற்கு நமக்கு உதவி செய்யாவிட்டால் இயற்கையை பற்றிய இந்த தத்துவங்களாலும் கொள்கைகளாலும் என்ன பயன்? எல்லாவற்றுடனும் நம்மை ஒன்றாக காண்கின்ற உணர்வை நாம் பெறுவோமாக. ஒவ்வொன்றிலும் மனிதன் தன்னை காண்பானாக. கடவுளை பற்றிய குறுகிய கருத்து கொண்ட இனங்களுடைய நெறிகளுடைய வழிபாடு போல் இனி நாம் கடவுளை வழிபடாமல் இருப்போம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொன்றிலும் அவரை காண்போம். நீங்கள் கடவுளை உணர்ந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் நிகழ்கின்ற வழிபாட்டையே எங்கும் காண்பீர்கள். கடவுளை பற்றிய குறுகிய கருத்துக்கள் அனைத்தையும் முதலில் அகற்றுங்கள். அவரை அனைவரிடமும் காணுங்கள். அவரே எல்லா கைகள் மூலமாகவும் செயல்புரிகிறார். எல்லா கால்கள் மூலமாகவும் நடக்கிறார். எல்லா வாய் வழியாகவும் உண்கிறார். ஒவ்வொருவரிலும் அவர் வாழ்கிறார். எல்லா உள்ளங்களின் மூலமும் அவர் சிந்திக்கிறார். அவர் சுயம் நிரூபணமானவர். அவர் நம்மை விட நமக்கு அருகில் இருக்கிறார். இதை அறிவதே மதம். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை இறைவன் நமக்கு அருள்வாராக. இந்த ஒருமையை உணரும்போது நாம் அமரர்களாகி விடுவோம்.
பௌதிக நோக்கில் பார்த்தால் கூட நாம் அமரர்களே, ஏனெனில் நாம் பிரபஞ்சத்துடன் ஒன்றாவோம். இந்த பிரபஞ்சத்தில் ஓர் உயிர் இருக்கும் வரையில் நான் அதில் வாழ்வேன். எல்லைக்கு உட்பட்ட இந்த சிறியவன் அல்ல நான் பிரபஞ்ச வடிவினன். மறைந்து போனவர்களுடைய உயிரெல்லாம் நானே. புத்தரின், இயேசுவின், முகமதுவின் ஆன்மா நானே. எல்லா ஆச்சாரியர்களின் ஆன்மா நானே. கொள்ளையடித்த கள்வர்கள் நானே. கொலை புரிந்து தூக்கிலிடப்பட்டவர்கள் நானே. அகிலமும் நானே. அன்பர்களே, நிமிர்ந்து நில்லுங்கள். இத்தகைய வழிபாடுதான் மிக சிறந்த வழிபாடு. நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றுபட்டவர்கள். இதுவே பணிவு. தரையில் விழுந்து ஊர்ந்து தன்னை ஒரு பாவி என்று சொல்லிக் கொள்வது அல்ல பணிவு. இந்த வேறுபாடாகிய திரை அருந்து விழுவதுதான் பரிணாமத்தின் உச்சம். ஒருமையே மிக உயர்ந்த மதம். நான் இன்னார் என்று கூறுவது குறுகிய கருத்து. அது உண்மையான நான் என்பதை குறிப்பிடாது. அகிலமும் நானே. இந்த தத்துவத்தின் மீது நின்று மிக மேலானதான அந்த பரம்பொருளை மிக உயர்ந்த உருவத்தின் மூலம் வழிபடுங்கள். ஏனெனில் கடவுள் பரமாத்மா. ஆதலால் அவரை ஆன்மாவாக, உண்மை வடிவமாகவே வழிபட வேண்டும். கீழ்நிலை வழிபாடுகளின் வாயிலாக மனிதனின் உலகியல் எண்ணங்கள் ஆன்மீக வழிபாட்டின் நிலையை அடைகின்றன. இறுதியில் எல்லையற்ற பிரபஞ்சம் தழுவிய பரம்பொருள் ஆன்மாவிலும் அதன் வாயிலாகவும் வழிபடப்படுகின்றது. எல்லைக்கு உட்பட்டது உலக சம்பந்தமானது. ஆன்மா மட்டுமே எல்லையற்றது. கடவுள் ஆன்மா, எல்லையற்றவர். மனிதனும் ஆன்மா, ஆதலால் அவனும் எல்லையற்றவன். எல்லையற்றதை வழிபட முடியும். நாம் எல்லையற்றதை வழிபடுவோம். இதுதான் மிக உயர்ந்த ஆன்மீக வழிபாடு. இந்த கருத்துக்களின் மகிமையை உணர்வது எவ்வளவு கடினம் பாருங்கள். நான் கொள்கையை வகுக்கிறேன், பேசுகிறேன், தத்துவம் ஆக்குகிறேன். அடுத்த கணம் ஏதோ ஒன்று எனக்கு எதிராக நடக்கிறது. அவ்வளவுதான். என்னை மீறி கோபம் வந்து விடுகிறது. சிறியவனான என்னை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேறொன்றும் இருப்பதாகவே எனக்கு நினைவு இருப்பதில்லை. நான் ஆன்மா. இந்த அற்ப விஷயத்தால் ஆவது என்ன? நான் ஆன்மா என்ற எண்ணமும் மறந்து போகிறது. எல்லாம் என்னுடைய விளையாட்டு என்பதை மறந்து விடுகிறேன். கடவுளை மறந்து விடுகிறேன். சுதந்திரத்தையும் மறந்து விடுகிறேன். சுதந்திரத்தின் பாதை வால்முனை போல் கூர்மையானது, நீண்டது, துன்பம் நிறைந்தது, எளிதில் கடக்க முடியாதது. ரிஷிகள் இதை மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றனர். பலவீனங்களோ தோல்விகளோ நம்மை கட்டுப்படுத்தாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரையில் நிற்காதீர்கள் என்று உபநிடதங்கள் முழங்குகின்றன. வாளின் முனை போல் கூர்மையாக இருப்பினும் நீண்டதாக, தொலைவில் உள்ளதாக, கடினமானதாக இருந்தாலும் கூட அப்போதும் அந்த பாதையை நாம் கடப்பது நிச்சயம். அப்போது மனிதன் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தலைவனாகிறான். நம்முடைய துன்பங்களுக்காக பிறர் மீது குற்றம் சாட்டுவதில் பயன் என்ன? அதற்கு நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டும். அமுதத்தை நாடுபவனுக்கு இருள் கிண்ணத்தில் நெஞ்சா கிடைக்கும்? அமுதம் இருக்கவே செய்கிறது. பாடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கிறது. எல்லா நெறிகளையும் போராட்டங்களையும் விட்டுவிடு. என்னையே தஞ்சமாக அடை. நான் உன்னை அக்கறை சேர்க்கிறேன். பயப்படாதே என்று பகவானே சொல்கிறார். உலகின் எல்லா மத நூல்களிலும் இதே குரலை நாம் கேட்கிறோம். அதே குரல்தான் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்றும் கற்பிக்கிறது. ஏனெனில் அரசும் ஆற்றலும் பெருமையும் என்றென்றும் உம்முடையவை. இது கடினம், மிக மிக கடினம். எம்பெருமானே, இந்த கணமே உன்னை தஞ்சமடைகிறேன். உனது அன்பின் பொருட்டு எல்லாவற்றையும் தியாகம் செய்கிறேன். நல்லவற்றையும் சிறந்தவற்றையும் உனது பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன். எனது பாவங்கள், எனது துயரங்கள், எனது நற்செயல்கள், தீய செயல்கள் அனைத்தையும் உனக்கு அர்ப்பணம் செய்கிறேன். ஏற்பாய், நான் உன்னை மறவேன் என்று சொல்லிக் கொள்கிறேன். உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒரு கணம் சொல்கிறேன். அடுத்த கணம் எனக்கு ஏதோ நேர்கிறது. உடனே கோபத்தால் கொதித்தெழுகிறேன். உலகில் உள்ள எல்லா மதங்களுக்கும் குறிக்கோள் ஒன்றே. ஆனால் ஆச்சாரியர்களின் மொழிகள் வேறுபடுகின்றன. இந்த பொய் நான் என்பதை கொல்ல முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான்
உண்மை நான் ஆகிய இறைவன் ஆட்சி புரிவார். உங்கள் கடவுளாகிய நான் ஒரு பொறாமை கடவுள். நீங்கள் என் முன்னால் வேறு தெய்வங்களை தொழக்கூடாது என்ற யூதர்களின் நூல்கள் கூறுகின்றன. அங்கே ஒரு கடவுள் மட்டுமே இருப்பார். நான் இல்லை, நீயே என்று கூற வேண்டும். கடவுளை தவிர அனைத்தையும் துறக்க வேண்டும். அவர் மட்டுமே ஆள வேண்டும். ஒரு சமயம் நாம் மிகவும் போராடுகிறோம். அடுத்த கணம் கால் சறுக்கி விடுகிறது. உடனே அன்னையை நோக்கி கைகளை நீட்டுகிறோம். நாம் தனியே நிற்க முடியாது என்பதை உணர்கிறோம். வாழ்க்கை ஒரு முடிவற்ற நூல். அதில் ஓர் அத்தியாயம்தான் உமது சித்தம் நிறைவேறட்டும் என்பது. எல்லா அத்தியாயங்களையும் உணராமல் முழு நூலையும் நாம் அறிய இயலாது. உமது சித்தம் நிறைவேறட்டும். ஆனால் வஞ்சக மனம் ஒவ்வொரு கணமும் இதை எதிர்த்து போராடுகிறது. ஆனாலும் கீழான நான் என்பதை வெற்றி கொள்ள வேண்டுமானால் இதை மீண்டும் மீண்டும் சொல்லியாக வேண்டும். வஞ்சகனுக்கு கைகட்டி நிற்பதால் உய்ய முடியுமா? வஞ்சகத்தை தவிர எந்த தீய செயலுக்கும் உய்வு உண்டு. ஆனால் நாம் வஞ்சகர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறோம். நமது உயர் ஆன்மாவின் குரலுக்கு செவி சாய்க்க மறுக்கும்போது நாம் நமது ஆன்மாவை வஞ்சித்தவர்கள், அன்னையின் மகிமையை வஞ்சித்தவர்கள் ஆகிறோம். எது வந்தாலும் வரட்டும், எம்பெருமானின் சங்கல்பத்திற்கே நமது உடல் மனம் அனைத்தையும் ஒப்படைத்து விட வேண்டும். உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒரு முறைக்கு மேல் சொன்னால் அது பாவம் என்று ஒரு இந்து தத்துவ ஞானி கூறியிருக்கிறார். உமது சித்தம் நிறைவேறட்டும் என்று ஒரு முறை சொன்னால் போதுமே, ஏன் 2 முறை சொல்ல வேண்டும்? நல்லது நல்லதுதான். ஒரு முறை சொன்ன பிறகு அதை திரும்ப பெறுவதில்லை. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஏனெனில் அரசும் ஆற்றலும் பெருமையும் என்றென்றும் உம்முடையவை.